ஹாய் கைஸ். நேற்று நடந்த முதல் T20 மேட்ச்ல இந்தியா 42 டெஸ்ட்ல நியூசிலாந்து தோற்கடித்தாங்க. ஆனா இந்த தோல்வி குறித்து இந்திய வீரர்கள் எல்லாருமே நேற்று பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா ஓடிஐ மேட்ச்ல இந்தியா நியூசிலாந்து தோத்து போச்சு. ஆனா T20 மேட்ச்ல முதல் மேட்ச் இந்தியா ஜெயிச்சு பயங்கர ஒரு சரித்திர சாதனை படைச்சிட்டோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மேட்ச்லும் இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு இந்திய வீரர்கள் எல்லாமே இப்போ பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூசிலாந்து அணியை கூப்பிட்டு நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டனர் கேட்டிருக்காங்க. என்னங்க முதல் மேட்ச் தோத்து போயிட்டீங்களே, என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? அடுத்த மேட்ச் கண்டிப்பா இந்தியாவுக்கு நீங்க பதிலடி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது மிச்சல் சாண்டனர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியவும் பரபரப்பையும் அங்கே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மிச்சல் சாண்டனர் ரொம்ப கூலா பேசியிருக்காருங்க. நேற்று மேட்ச் தோத்து போயிட்டீங்க, தோத்து போயிட்டு எப்படி போய் இவ்வளவு கூலா பேச முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. மேட்ச் தோத்ததுக்கு காரணம் நீங்க தான் சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய பவுலிங் சூப்பரா இருந்துச்சு, பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு, இதனால தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு இந்தியா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தோத்து போனதுக்கு காரணமே நாங்க தான். எங்களோட தோல்விக்கு யாரும் காரணம் இல்லை, நாங்க மட்டுமே காரணம் அப்படின்னு மிச்சல் சாண்டனர் சில விஷயங்களை சொல்லி மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்காரு. என்னப்பா சொல்றீங்க? நீங்க தோத்தது காரணம் நீங்க தானா? என்னடா உளறீங்க பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு நமக்கு கேட்க தோணலாம். ஆமாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு இந்தியாவுக்கு நடந்த ஓடி மேட்ச்ல பாருங்க. முதல் மேட்ச்ல இந்தியா இதே மாதிரி தான் ஜெயிச்சது. ஆனா அடுத்து நடந்த 2 மேட்ச்லயும் நியூசிலாந்து இந்தியாவை கதற விட்டாங்க. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க விட்டோம். ஆனா அடுத்தடுத்து வர மேட்ச்ல நீங்க எதிர்பார்க்காத தோல்வி நாங்கள் உங்களுக்கு அழகா பரிசளிப்போம். அதே மாதிரி இந்த T20 மேட்சும் முதல் மேட்ச் போனா போது நீங்க ஜெயிக்கட்டுமே அப்படின்னு நாங்க முதல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்தோம். உங்களுடைய ஆழத்தை பார்த்தோம். நீங்க எத்தனை ரன் அடிப்பீங்க, உங்களுடைய பேட்டிங் எப்படி இருக்கு, பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா கவனிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். இந்த முதல் மேட்ச்ல நீங்க அதே மாதிரி நாங்க விரிச்ச வழியில நீங்களாம் நீந்துற மாதிரி நீந்தி ஜெயிச்சுட்டும் போயிட்டீங்க. 42 டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதானே. ஒன்றும் இந்த தொடர் ஜெயிச்சிடலையே. இந்த தொடர் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல நீங்க கலந்துக்க தான் போறீங்க, கலந்துக்கிட்டு எங்கள்கிட்ட மோத தான் போறீங்க. இன்னைக்கு அடிச்ச மாதிரியே ஈஸியா நியூசிலாந்து அடிச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு நீங்க அடிக்கும் போது கண்டிப்பா எப்படி ஓடிஐ மேட்ச்ல இந்தியா நியூசிலாந்து கிட்ட மண்ணை கவுனாங்களோ அதே மாதிரி அடுத்தது நடக்கக்கூடிய எல்லா T20 மேட்ச்லயும் இந்தியா நியூசிலாந்து கிட்ட மண்ணை தான் கவ்வ போகுது. முதல் தோல்வி முற்றிலும் தோல்வியாக போறது இல்ல, முதல் தோல்வி முற்றிலும் வெற்றி. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சாண்டனர் சில விஷயங்களை பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. இது நமக்கு கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணிருக்கு. ஏன்னா சாண்டனர் பேசின விஷயம் ஒண்ணு கரெக்ட். ஓடிஐ மேட்ச்ல முதல் மேட்ச் இதே மாதிரிதான் இந்தியா ரொம்ப அழகா விளையாண்டாங்க. ஆனா அடுத்து வந்த 2 மேட்ச்லயும் இந்தியாவால நியூசிலாந்த ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி போச்சு. அதே மாதிரி T20 மேட்ச்லயும் முதல் மேட்சே இந்தியா அபாரமா ஜெயிச்சிட்டோம். இதை நாம நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மேட்சஸ் இருக்கு இல்லையா, அதுல ஓடிஐல நடந்த மாதிரியே நியூசிலாந்து இந்தியாவுடைய ஆழத்தை அழகா கண்டுபிடிச்சு இந்தியா வீரர்களுடைய மைனஸ் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்ப பதிலடி கொடுத்தாங்கன்னா, ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி நியூசிலாந்து இந்த மேட்ச் தோக்கல, நமக்கு விட்டு கொடுத்து அடுத்தது நம்மள விட்டு கொடுத்த வாய்ப்பை பிடுங்க போறாங்களோ அப்படிங்கிற சின்ன பயம் இந்திய ரசிகர்களுக்கு இப்போ எழுந்திருக்கு. எது எப்படியோங்க, சாட்டன் சொல்ற மாதிரி அவங்களோட தோல்விக்கு காரணம் அவங்களாவே இருந்து அடுத்த மேட்ச்ல இந்தியாவை ஜெயிக்க விடாம போயிட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு பெரிய அசிங்கமா மாறிடும். இதுக்கெல்லாம் கண்டிப்பா இந்தியா பதிலடி கொடுப்பாங்களா? ஓடிஐ மேட்ச்ல கோட்டை விட்ட மாதிரி T20 மேட்ச்ல கோட்டை விடாம நியூசிலாந்த கதற விடுவாங்களா? பழிக்கு பழி தீர்ப்பாங்களா? இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிறத போட்டு பார்க்கலாம்.